அனைவருக்கும் வணக்கம். டிரைவர் பணிக்கு விண்ணப்பித்திருக்கிறவங்களுக்கான செலெக்ஷன் ரிஜெக்ஷன் லிஸ்ட் கட் ஆஃப் மூணுமே தொடர்ந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதில் இப்போ முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க கட் ஆஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்க பல பேருக்கு காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் பிரதானமாக எல்லாருக்கும் சொல்லப்பட்ட காரணம் 4 காரணங்கள் தான். ஸோ இந்த காரணங்கள்லாம் இருக்குங்கிறத தான் நாம் வந்து இதுக்கு முன்பு போட்ட ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா, உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா இதெல்லாம் நீங்க பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்க எதை பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த ரிஜெக்ட் ஆகாததுக்கான காரணம் அவங்க சொல்லியிருந்தாங்க. 2வது முறை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும் பொழுது அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு சொன்னோம். இருந்தாலும் அதை பல பேர் எப்படின்னா கொஞ்சம் பெரிய விஷயமா எடுத்துக்காம இருந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப அதை தான் அவங்க மெயின் பண்ணி காரணமா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரிஜெக்ட் ஆனதுக்கான காரணத்தை இன்னும் பல பேர் வந்து பண்ணாம இருக்கிறதுக்கு தான் இதை நம்ம வந்து ஒரு தெரியப்படுத்துறோம். என்ன அப்படின்னா, இன்னும் ஓஏ மசால்ஜிக்கெல்லாம் டாக்குமெண்ட் மறுபடியும் அப்லோட் பண்ண சொல்லி வரலங்க. அப்போ பண்ண சொல்லும் பொழுது நீங்க இப்பவே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சரியா நம்ம கிட்ட இருக்கா, அவங்க கேட்கிற விதத்துல நம்ம கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறோமான்னு பாத்துக்குங்க. ஒருவேளை அதுல தப்பு பண்ணீங்கன்னா அடுத்து ஓஏ மசால்ஜிக்கும் இது மாதிரி ரிஜெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க கடைபிடிக்காத பொழுது கண்டிப்பா உங்களுடைய பேர் ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல வரும். ஸோ அதனால ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல இந்த டிரைவர் போஸ்டிங்ல அப்ளை பண்ணவங்க ஒரு 4 வகையான காரணங்களால ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. அந்த காரணத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ டிரைவர் பணி விண்ணப்பதாரர்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான 4 பிரதான காரணங்கள். 1, டிரைவிங்னாலே மேக்சிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, அனுபவம். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவிப்பு தேதியின்படி 5 வருடங்களுக்கும் குறைவான அனுபவம் பெற்றவர்கள். அதாவது அதுல என்ன மீன் பண்ணியிருப்பாங்க, அப்ளிகேஷன் போடும்போதே டிரைவர் பணிக்கு அப்படின்னா மினிமம் உங்ககிட்ட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருந்திருக்கும். அதுதான் கண்டிப்பா அது ரிஜெக்ட் ஆயிருக்குது முதல் காரணம் டிரைவர் பணிக்கு. 2வது காரணம் பாத்தீங்க அப்படின்னா, 28/4/2019 பிறகு பெறப்பட்ட லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ். இந்த டேட்டுக்கு அப்புறம் உங்களுடைய லைசன்ஸ் யாராவது வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் அனுபவ சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படவில்லை, டிரைவிங் பணிக்கான எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படிங்கிறவங்களும் இதுல வருவீங்கல்ல அது. அடுத்தப்புறம் வயது தடை. நிறைய பேருக்கு ஏஜ் பார் ஆயிருக்கும். அவங்க குறிப்பிட்ட ஏஜ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஏஜ்ல இருந்து உங்களுக்கு அதிக வயதாயிருக்கும். அதனாலதான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த 4 மெயின் ரீசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால இதை கன்சிடர் பண்ணுங்க. இதே விஷயம் வந்து டிரைவர் பணிக்கு இது சொல்லியிருக்காங்கன்னா ஓஏ மசால்ஜிக்கு வேற சொல்லுவாங்க காரணம். அதனால அந்த காரணங்கள் என்னங்கிறத அந்த B1ல இருந்து B12 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டிலாம் இருக்குல்ல, அதுல பாத்துக்குங்க. அப்புறம் அந்த MP KP எல்லாம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்பல்சரி சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும், அதில் ஏதாவது குறை வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செலெக்ஷன் லிஸ்ட், டிரைவருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.